பிறந்ததுலேருந்தே தாயோட பாசம்னா என்னன்னு தெரியாத ஒரு தனிமை. சுற்றி எல்லாருமே இருந்தாலும் தனக்குன்னு சொல்லிக்க ஒரு உயிர் கூட இல்லாத அந்த குட்டி குரங்குக்கு அந்த உயிர் இல்லாத பொம்மை தாங்க எல்லாமே. அந்த ஜப்பான் குரங்கு வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பஞ்சுங்கிற குரங்கு மட்டும் தனியாகவே இருக்கும். அதுக்கு ஒரு பொம்மையை மட்டும் விடாமல் அதுவோடையே இருக்கும். அதுக்கு அந்த பொம்மை தாங்க எல்லாமே. குட்டி குரங்கு பஞ்சு மற்ற குரங்குகளோட விளையாடணும்னு ஆசையாக போகும். அந்த குரங்குகள் எல்லாம் சேர்த்துக்காம ஒரு தனியால் மாதிரி பார்த்து பஞ்சை மட்டும் கீழே தள்ளி காயப்படுத்தி அடிச்சு விட்டதுங்க. எல்லாருமே வெறுக்கிறாங்களேன்னு சோகமாக இருக்கும்போது பஞ்சுக்கு அந்த பொம்மை தாங்க துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்திருக்கு. தன்னை விட்டு பிரியாத எப்போதுமே ஒரு அன்பை தர்ற அந்த பொம்மை தாங்க ஒரு தாயா பார்க்கறதுனால அதோடையே ரொம்ப க்ளோஸாகவே துணையாகவே வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்காத நம்மளை தனிமைப்படுத்துகிற மனுஷங்க மத்தியில் இருக்கிறத விட நமக்கு ஆறுதல் தர்ற ஏதோ ஒரு சின்ன விஷயம், அது ஃபோனோ இல்லை ஒரு பாட்டோ இல்லை அந்த குரங்கு வச்சிருந்த அந்த பொம்மை மாதிரியோ இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு அமைதியாக ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுவோம். இந்த ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. என்னன்னா பஞ்சோட எல்லா குரங்குகளுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சா. இப்போ பஞ்ச் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். இதனால எப்படின்னா பஞ்ச் செஞ்ச அந்த ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய லெசனாக இருக்கு. நான் அடித்தா மற்ற குரங்குகளை திருப்பி அடிக்கணும்னு நினைக்கல, வாங்கணும்னு துடிக்கலை. அது அமைதியாக தன்னோட அன்பை மட்டும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதைத்தான் காலகாலமாக திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, பாரதியார், புத்தர் இப்படி எல்லா பெரிய தலைவர்களுமே சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சால் அவங்க வெட்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு. அன்பால தான் எதையுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாத்தோட தத்துவமே. இதை இந்த சின்ன குட்டி குரங்கு நிஜமாவே செஞ்சு காட்டிடுச்சுங்க. இன்னைக்கு அந்த மற்ற குரங்குகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு அது கூட விளையாடுதுங்கன்னா அது காரணம் பஞ்சு மற்றவங்க மேல காட்டின அந்த பயம் இல்லாத அன்பு தாங்க. நாமளும் பஞ்சு மாதிரி இருப்போம். தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மையே செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு குணம் இருந்தாலே காலம் நமக்கான நல்லதை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.